கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? ஜெர்னி டு த வர்ஸ் நாவலுடைய சாப்டருக்குள்ளே போகலாம். நாவல் பற்றின இன்ட்ரோ ப்ளஸ் சைனீஸ் மித்தாலஜி பற்றின ஒரு பேசிக் ஐடியா நம்ம போன இன்ட்ரோ வீடியோலேயே நம்ம சொல்லியிருக்கோம். யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெர்னி டு த வர்ஸ் நாவலுடைய சாப்டர் 1 பார்ட் 1 பர்த் ஆஃப் த மங்கி கிங். நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே ஈஸ்டர்ன் காண்டினென்ட் ஆஃப் சுப்பீரியர் பாடியிலேருந்து தான் நம்ம கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஈஸ்டர்ன் காண்டினென்ட் ஆஃப் சுப்பீரியர் பாடி பக்கத்தில் இருக்க கடலுக்கு அப்பால் அவலாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. ஸோ அதை நான் கரெக்டாக நான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் தெரில. AOLAI அதுதான் வந்து ஸ்பெல்லிங். நீங்களே ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. அவலாய் அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அவலாய்ன்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடலுக்கு நடுவில் மவுண்டைன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு தீவு இருக்குது. ஸோ அந்த தீவை வந்து எப்படி புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தீவில் இருக்க அந்த ஒரு மவுண்டெயின் அப்படியே சும்மா கண்ணை கவர்ற அளவுக்கு அற்புதமாக இருக்குது. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமைதியை தரக்கூடிய கடல் அலையோட சத்தம், கரையோரத்தில் இருக்க பவளப்பாறைகளுக்கு அப்படியே நடுவில் நீந்தி போகிற மீன்கள் மற்றும் கடற்பாம்புகள், கடற்கரை ஓரத்தில் சிவப்பு நிற மலை முகடுகள், அதை சுற்றி விசித்திரமான பாறைகள், சிதலமடைஞ்ச மலை உச்சிகள், அந்த சிவப்பு மலை முகடில் ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படியே ஜோடியாக உட்காந்து பாட்டு பாடுதான். விசித்திரமான பாறைகளுடைய நிழலில் அந்த யூனிகார்ன்ஸ்னு அழைக்கப்படுற அந்த குதிரை மாதிரி ஒன்று இருக்கும். யூனிகார்ன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூனிகார்ன்ஸ் வந்து அந்த விசித்திரமான பாறைகளுடைய நிழலில் அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. பெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற பறவைகள் வந்து அழகா வந்து நடனம் ஆடுதான். அங்க இருக்கிற குகைகள்ல டிராகன்ஸ் வந்து அப்பப்போ வந்து போக, பக்கத்தில் இருக்க காடுகளில் அதிக நாள் உயிர் வாழக்கூடிய மான்களும் நரிகளும் துள்ளி திரியுதான். கருப்பு கொக்குகள், அதாவது வெள்ளை கொக்கு பார்த்துருப்பீங்க, இதில் வந்து கருப்பு கொக்குகள்னு சொல்லியிருக்காங்க. கருப்பு கொக்குகள் வந்து அதிசய பறவைகளும், அதாவது கருப்பு கொக்குகளும் அதிசய பறவைகளும் அங்கே இருக்கிற மரங்களில் வந்து உல்லாசமாக அப்படியே ஆடி திரிஞ்சுக்கிட்டு, எப்போவுமே வாடாத ஜேடு ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து தேனை அப்படியே உறிஞ்சி குடிச்சு சந்தோஷமாக இருக்கான். அங்கே இருக்க விலங்குகள் எல்லாம் அந்த காடுகளில் இருக்க க்ரீன் கலர் பைன்ஸ், அப்புறம் வந்து மேஜிக் பீச்சஸ் பழங்களை வந்து சாப்பிட்டுட்டு ஆனந்தமாக வந்து அப்படியே துள்ளி துள்ளி திரிஞ்சு அப்படியே ஆடி பாடிக்கிட்டு இருக்கான். வான உயரம் வளர்ந்துருக்கிற மூங்கில்கள் சுற்றி மேகங்கள் சூழ விஸ்டீரியா அப்படின்ற ஒரு கொடி வந்து அப்படியே அங்கே இருக்கிற அந்த மலையை சுற்றி படர்ந்துருக்கான். அதை சுற்றி இருக்கிற அந்த மலையை சுற்றி இருக்கிற இடமெல்லாம் புதுசாக அப்படியே பூக்கால் பூத்து அதனால் அப்படியே அலங்கரிக்கப்பட்டிருக்கான். இந்த இடத்துல தான் எல்லா நதிகளும் வந்து சங்கமிக்குதான். இந்த இடத்த வந்து அதாவது ஹெவன் சப்போர்ட்டிங் பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கூப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மெய்சில் இருக்க வைக்கிற இடத்துல தான் நம்ம கதை தொடங்குது. மவுண்டைன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஐலாண்டில் இருக்கிற மலையுடைய உச்சியில் 36.5 அடி உயரம், 24 அடி விட்டம், இந்த அளவில் இருக்க ஒரு பெரிய மேஜிக் ஸ்டோன் இருக்குது. ஸோ அந்த கல்லுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிழல் தர வகையில் எந்த வித மரமோ செடியோ கிடையாது. ஆனால் அதை சுற்றி பக்கவாட்டில் மேஜிக் ஃபங்கஸ் அப்படின்ற ஒரு சில ஃபங்கஸ் மட்டும் வளர்ந்துருக்கு. இந்த ஐலாண்டுடைய மகிமையே இந்த இடம் உலகம் உருவானதில் இருந்து சொர்க்கத்துடைய உண்மைத்தன்மையும் சூரியன் மற்றும் சந்திரனோட எசன்ஸையும் உள்வாங்கி அப்பரிவிதமான சக்தியை வந்து உள்ளடக்கி வச்சிருக்கு. அந்த சக்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கர்ப்பப்பை மாதிரியான ஒரு உருவத்தை எடுக்குது. கொஞ்ச நாள் போக ஒரு நாள் திடீர்னு அந்த கர்ப்பப்பை மாதிரியான அந்த உருவம் வந்து வெடிச்சு அதில் இருந்து பால் சைஸில் ஒரு ஸ்டோன் எக்கு வெளியில் வருது. சொர்க்கத்துடைய அந்த பரிசுத்தமான காற்று அந்த ஸ்டோன் எக்கு மேலே பட அது கல்லால் ஆன ஒரு குரங்காக மாறுது. பல நாட்கள் பல வருஷம் கழித்து இறுதியில் அந்த கல் குரங்கு 5 அறிவுள்ள 4 கால்களுடைய ஒரு உயிருள்ள குரங்காக வந்து உருவெடுக்குது. இந்த கதையுடைய கதாநாயகன் த கிரேட் மங்கி கிங் சன் வூகாங் பிறப்பெடுக்கிறான்.
அவனுடைய பிறப்பு இந்த உலகத்துக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. விலங்குகள் மற்றும் பறவைகள் சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்குதுங்க. காற்று பலமாக வீசி மரங்கள் ஆடி ஒன்றோடு ஒன்று உரசி சத்தம் எழுப்பி இவனுடைய வருகையை பறைசாற்ற, கடல் அலைகள் கரையோர பாறைகள் மேலே மோதி இவனுடைய வருகையை உறக்க சொல்ல, மங்கி கிங் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுற சன் வு காங் அவனுடைய புதியதொரு சகாப்தம் தொடங்குது. நம்ம சன் வு காங்குடைய வருகை உலகத்தை விசித்திரத்துக்குள்ளே ஆழ்த்துது. சொர்க்கத்தை சேர்ந்த முக்கியமான கடவுள்களான த கிரேட் எம்பரஸோட கவனத்தை ஈர்க்குது. நம்ம மங்கி கிங் அடுத்து என்ன பண்ண போறாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?